2 மகன்கள் தன் சொந்த தந்தைய பாம்பை கடிக்க வச்சு இன்சூரன்ஸ் பணத்துக்காக கொலை செஞ்சிருக்கிறாங்க. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களுக்கு தான்ப்பா இன்சூரன்ஸ் பணம் வரும், வாங்கிக்கங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாசத்தின் அக்கறையில சொல்லுவாங்கல்ல பையன் கிட்ட, எனக்கு அப்புறம் இந்த சொத்து உனக்கு தான்ப்பா, இந்த வீடு உன் பேர்ல தான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த பசங்களும் சரி விபத்துக்குள்ளான அப்பாவை டேக் கேர் பண்ணி பார்த்துப்பாங்கன்னு பார்த்தா அங்க இருந்தா அவங்களுடைய குதர்க்கமான புத்தி கிளம்பி இருக்கிறது. காலகட்டம் வளரும் பொழுது இந்த பாசம் அப்படிங்கிற ஒண்ணு மறைந்து இந்த குடும்பம்ங்கிற ஒரு சூழல் அழிந்து பணம் மட்டுமே ஒரு குரோதத்தன்மையை நோக்கி மனித இனம் பயணிக்க தொடங்குதாங்கிறதுக்கு இது மாதிரி நிறைய சம்பவங்கள். விபத்திலிருந்து வீட்டில் இருக்கக்கூடியவரை எப்படி கொலை செய்யலாம், அது கொலைனே தெரியாத மாதிரி ஒரு தற்கொலை இப்படியா இருக்க, தற்கொலைன்னு வச்சாலும் அங்கேயும் பிரச்சனை வரும், தற்கொலையா இருக்க முடியாது, ஒரு விபத்து மாதிரியே சித்தரித்துட்டா என்ன அப்படின்னு பலதரப்பட்ட மூளைகளை யோசிச்சு காரணிகளை யோசிக்கிறாங்க. இந்த கணேசன் இருக்கிறாரு, ஓகே அப்படின்னு முடிவு பண்ணி 2 பெத்த பசங்களுமே மோகன்ராஜ் மற்றும் ஹரிகரன் 2 பேருமே திட்டமிடுறாங்க. திட்டமிட்டு 3 கோடி, கிட்டத்தட்ட 3 கோடி பணத்திற்காக இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் யாருக்கு வருதுன்னா, உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு மிக பெரிதளவுல பேசப்படாத செய்தி, ஆனால் செய்தித்தாள்களில் அங்கு ஒன்றும் இங்கு ஒன்றுமா எல்லா மூலை முடுக்கிலும் இருந்த ஒரு செய்தி. 2 மகன்கள் தன் சொந்த தந்தைய பாம்பை கடிக்க வச்சு இன்சூரன்ஸ் பணத்துக்காக கொலை செஞ்சுருக்கிறாங்க, ஒரு விபத்து போல திட்டமிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமான விசாரணையின் முடிவில் இது வந்து கொலை தான், திட்டமிட்ட கொலை தான் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 6 பேரை கைது செஞ்சுருக்கிறாங்க. யார், என்ன நடந்தது, இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது முன்பு கேரளாவை உழுக்கின ஒரு வழக்கு நினைவுக்கு வருது. அது குறித்து பார்ப்போம். அதாவது இந்த இன்சூரன்ஸ் பணத்திற்காக கொலை செய்கிற சம்பவங்கள் அப்படிங்கிறது முன்பு நடந்திருக்கலாம், ஆனால் இப்போ நிறைய ரொம்ப ரேர் தான். ஏன்னா இப்போ இந்த டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதற்கு பிறகு, தொழில்நுட்பம் வளர்ந்ததற்கு பிறகு அதெல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம எல்லாருமே எடுத்துப்பாங்க. இப்போ அந்த காலத்தில் என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம பலர் சொல்ல கேட்டது, அந்த வழக்குகளோட அடிப்படையில் படித்து தெரிஞ்சுக்கிட்டது தான் நம்ம பார்க்க முடியும். முதல்ல அந்த கேரளா வழக்கை நான் ஒரு செகண்ட் நினைவுக்கு கொண்டு வந்துட்டு போகிறேன். இந்த சாப்டருக்குள்ள உத்ரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு, நல்ல பணக்கார குடும்பத்தை பின்னணி பொண்ணு, வாய் பேச முடியாத பொண்ணு நினைக்கிறேன். ஸோ அந்த பொண்ணை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வர்றான். கிட்டத்தட்ட பல ஆயிரம் மீன், ஒரு 100 சவரன் 1000 சவரன் நகை கொடுத்தாலும் பரவாயில்ல, பல கோடி வீடு எல்லாமே தரங்கிறாங்க. ஆனால் இது மொத்தமாக அபகரிக்க நினச்சவன் அந்த பொண்ணை கொலை செஞ்சுட்டு அந்த நகை எல்லாத்தையும் சொத்தை எல்லாத்தையும் அபகரிக்கணும்னு நினைக்கிறான். பாம்பை ஏவி விட்டு கடிக்க விட்டு, அதாவது பாம்பை கொண்டு விட்டு கடிக்க விட்டு, அந்த பொண்ணால் வாய் பேச முடியாதுங்கும் பொழுது கடிக்க விட்டு அந்த பெண்ணை மரணிக்க முயற்சி செய்யப்படும் பொழுது முதல் வாட்டி மிஸ் ஆயிடுறாங்க. 2வது வாட்டி மீண்டும் பண்ணி அதே மாதிரி இறக்க வச்சிடறாங்க. எப்படி இந்த கேஸில் அப்படின்னா, அந்த பாம்பை பிடிச்சு கடிக்க வைக்கும்போது பாம்பு இயல்பாக கடிப்பதற்கான டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதையும் கையிலேருந்து பிடிச்சி கடிக்க வச்சு வலுக்கட்டாயமாக கடிக்க வைக்கும்போது அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த டிஸ்டன்ஸ், அந்த இடைவெளியை ஒரு ஆதாரமாக கொண்டு தான் அந்த கேஸே நடந்துச்சு. நடந்து ஒரு கொலை, திட்டமிட்ட கொலை அப்படிங்கிற செய்தி வந்த பொழுது நாடே மிக பெரிதளவில் இப்படியெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய அளவு ஷாக்காக மாறிச்சு அந்த உத்ரா கொலை வழக்கு. ஸோ இப்போ அந்த உத்ரா கொலை வழக்கு நினைவு இருக்கட்டும், அப்படியே இங்கே வருவோம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பக்கத்தில் பொதட்டூர்பேட்டை அப்படிங்கிற இடத்துல கணேசன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 55 வயது அவருக்கு. அரசு பள்ளியில் லேப் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, மோகன்ராஜ், ஹரிகரன் அப்படின்ட்டு 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தர் சென்னையில் வேலை செய்கிறாரு, இன்னொருத்தர் இந்த வெஹிக்கிள்ஸ் ரெண்டுக்கு விடுறது அந்த மாதிரியான ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ 2 பேர் 2 பசங்க இருக்காங்க. எல்லாமே பசங்க இப்போ கவர்மெண்ட் வேலை செய்கிறாரு, அப்பா எதற்காக கஷ்டப்படுறா, பசங்களை வளர்க்குறதான் கஷ்டப்படுறாரு. அப்படித்தான் அவரும் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கிறாரு. டக்குன்னு அந்த கணேசனுக்கு சமீபத்தில் ஒரு விபத்து ஏற்படுது. அந்த விபத்து ஏற்படும் போது அவங்க பசங்க கிட்ட சொல்றாரு, எனக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா நான் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கேன்ப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவரும் சொல்றாரு. இவங்களும் இந்த அப்பா மேலே ப்ரீமியம் இன்சூரன்ஸாக அதிகப்படியான தொகை கட்டி எடுக்கிறது, அது மாதிரி இன்சூரன்ஸ்லாம் சமீபத்தில் போட்டிருக்கிறாங்க. சொல்லியிருக்கிறார், எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களுக்கு தான்ப்பா இன்சூரன்ஸ் பணம் வரும், வாங்கிக்கங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாசத்தின் அக்கறையில் சொல்லுவாங்கல்ல பையன் கிட்ட, எனக்கு அப்புறம் இந்த சொத்து உனக்கு தான்ப்பா, இந்த வீடு உன் பேரில் தான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே அந்த பசங்களும் சரி விபத்துக்குள்ளான அப்பாவை டேக் கேர் பண்ணி பார்த்துப்பாங்கன்னு பார்த்தா அங்கேருந்து அவங்களுடைய குதர்க்கமான புத்தி கிளம்பி இருக்கிறது. இப்போ இந்த மாதிரியான காலகட்டம் வளரும் பொழுது இந்த பாசம் அப்படிங்கிற ஒன்று மறைந்து இந்த குடும்பங்கிற ஒரு சூழல் அழிந்து பணம் மட்டுமே ஒரு குரோதத்தன்மையை நோக்கி மனித இனம் பயணிக்க தொடங்குதாங்கிறதுக்கு இது மாதிரி நிறைய சம்பவங்கள், இதுவும் ஒன்றா இருக்கும், அவ்வளோதான். மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள், அதில் ஒரு சம்பவமாக தான் இது இருக்குது. என்ன பண்ணுறாங்க, அப்போ விபத்தில் இருக்கக்கூடிய தந்தையை மீட்டு அதற்கு பிறகு அவர் நடமாடி அதற்கப்புறம் அவர் வேலைக்கு போய் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ளே அவங்க போகாமல் விபத்திலிருந்து வீட்டில் இருக்கக்கூடியவரை எப்படி கொலை செய்யலாம், அது கொலைனே தெரியாத மாதிரி ஒரு தற்கொலை அப்படியா இருக்க, தற்கொலைன்னு வச்சாலும் அங்கேயும் பிரச்சனை வரும். இப்போ தற்கொலையாக இருக்க முடியாது, இப்போ ஒரு விபத்து மாதிரியே
சித்தரித்துட்டா என்ன அப்படின்னு பலதரப்பட்ட மூளைகளை யோசித்து காரணிகளை யோசிக்கிறாங்க. அந்த கணேசன் இருக்கிறாரு, ஓகே அப்படின்னு முடிவு பண்ணி 2 பெத்த பசங்களுமே மோகன்ராஜ் மற்றும் ஹரிகரன் 2 பேருமே திட்டமிடுறாங்க. திட்டமிட்டு பாம்பை எடுத்துகிட்டு வந்து, அதாவது இந்த பாம்புல கையாள தெரிந்த ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட வந்து பாம்பை வாங்கிட்டு வந்து பாம்பை கடிக்க விட்டு கொன்னுட்டா இயல்பான ஒரு நடந்த விபத்து மாதிரி மாறிடும்ல அப்படின்னு திட்டமிடுறாங்க. அதன்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸை இன்வால்வ் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸை இன்வால்வ் பண்ணும்பொழுது பாலாஜி அப்படிங்கிற ஒருத்தரை இன்வால்வ் பண்ணுறாங்க, பிரசாந்த் அப்படிங்கிற ஒருத்தரை இன்வால்வ் பண்ணுறாங்க. இந்த பிரசாந்த் என்ன பண்ணுறாரு, எனக்கு தினகரன் அப்படிங்கிற ஒருத்தர் தெரியும், நான் அவர்கிட்ட சொல்லி பாம்பை எடுத்துகிட்டு வர சொல்கிறேங்கும் பொழுது ஒசூர்லேருந்து பாம்பை எடுத்துகிட்டு வராங்க. ராஜநாகம் பாம்பை எடுத்துகிட்டு வந்து இவர் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பாம்பை ஏவி கடிக்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறாங்க. பட் இவர் தூங்கிட்டு இருக்கிறார், அதனால் அந்த பாம்பு அவர் எதுவுமே செய்யலை. ஒரு ஐடியெல்லாம் இருக்கார் இல்லையா, அதனால் அது சப்ஜெக்டில் அப்படியே மேலே ஏறி இப்படி போயிருச்சு. என்னடா அது மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2வது முறையாக வேறு என்ன பண்ணலாம், பாம்பையே முயற்சி பண்ணலாமா, இல்லை வேறு வகையில் எப்படியாவது ஒரு விபத்து போல சித்தரிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிக்கும் போது தான் கட்டுவிரியன் பாம்பை எடுத்துகிட்டு வந்து மீண்டும் அதே மாதிரி, அதாவது கூலிப்படை கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபாய் இதுக்காக செலவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த கட்டுவிரியன் பாம்பை எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி தூக்கி போடுறாங்க. கரெக்டாக கழுத்தில் போய் கடிக்கிறது. கடித்த அடுத்த செகண்ட் வந்து ஒரு உயிருக்கு போராடுற அவரை ஹாஸ்பிட்டலுக்கு, அதாவது ஒரு இயல்பாக என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே எங்கே அவங்க மாட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே காவல்துறைக்கு தெரிவிக்கிறாங்க. தெரிவித்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கடித்த பாம்பை அடிச்சும் கொன்னும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இது ஒரு கேஸ் வந்து இது மாதிரி விபத்துங்க, பாம்பு கடிச்சிருச்சு, இறந்துட்டாருங்க அப்படின்னு சொல்லி கேஸ் வந்து வருது. பட் இது எந்த இடத்துல பாம்பு கடித்த கேஸ், இது வந்து திட்டமிட்ட ஒரு கொலையாக இருக்கும் அப்படின்னு போலீஸாருக்கு விசாரணைக்கு ஒரு டவுட் வருது. எங்கேருந்து இது மாறுது அப்படின்னா, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் காப்பாற்ற முயற்சி செய்ய வேண்டியவங்க காவல்துறைக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. யாராக இருந்தாலும் பதட்டத்தில் என்ன நடக்கும், யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க. அவங்க காப்பாற்றுறதை காட்டிலும் பாம்பு அடித்து அழகாக எடுத்துக்கிட்டு அவரையும் கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி போலீஸில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சந்தேகத்திற்கு இடமான மரணம் அப்படின்னு வந்து காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்து போதே அப்படி தான் சந்தேகத்திற்கு இடமான மரணம் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதற்கு பிறகு அப்படியே அது ஒரு கேஸாக வந்தாலும் இந்த 2 பசங்களும் என்ன பண்ணுறாங்க, ஹரிகரனும் மோகன்ராஜும் இன்சூரன்ஸ் பணம், அதுக்காக தானே திட்டமிட்டு இந்த கொலையை நடந்தது. கிட்டத்தட்ட இவர் பேரில் அவங்க குடும்பத்தில் மொத்தம் 11 இன்சூரன்ஸ் இருக்குது. உண்மையிலேயே 11 இன்சூரன்ஸுக்கும் போது இப்போ அடுத்து நல்ல வேலை இவங்களாம் பிடிச்சிட்டாங்க. நான் இன்றைக்கி அப்பாவை கொண்டவர் நாளைக்கு அம்மாவை கொள்ள மாட்டா எந்த நிச்சயமும் கிடையாது. ஏன்னா 4 இன்சூரன்ஸ் இவர் பேரில் இருக்குது. கிட்டத்தட்ட 2.75 கோடி 3 கோடி கிட்டத்தட்ட 3 கோடி பணத்திற்காக இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் யாருக்கு வருதுன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வருது. ஸோ வடக்கு மண்டல ஐஜி அசராக்காருக்கு அவர்கிட்ட வந்து இது மாதிரி புகார்கள்லாம் போய் கொடுக்குறாங்க. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பல்வேறு நிறுவனங்கள் சேர்ந்து கொடுக்கும்பொழுது அவர் வந்து இதை விசாரிக்க சொல்கிறாரு. டிஎஸ்பி தலைமையில் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி அந்த தனிப்படை வந்து விசாரிக்க தொடங்குறாங்க. ஜெயஸ்ரீ, அவங்க டிஎஸ்பி ஜெயஸ்ரீ நினைக்கிறேன். ஸோ அவங்களோட பார்வையின் கீழே ஒரு தனிப்படை இயங்குது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதமாக ஒர்க் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு திட்டமிட்ட கொலையாக இருக்கலாமா அப்படின்ட்டு. ஏன்னா 2 பெத்த பசங்க எப்படி கொலை பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்கள நம்ம யோசிப்போம். பட் காவல்துறை ஓகே சந்தேகத்துக்கு இடமான மரணங்கும் பொழுது என்னென்ன க்ளூ கிடைக்குன்னு எடுக்கும்போது முதல்ல 2 பசங்களுடைய செல்ஃபோன் உரையாடல்கள் எடுக்கிறாங்க. இந்த 3 மாதத்தில் எடுக்கும் பொழுது இந்த கூலிப்படையிடம் பேசி 1.5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து பாம்புகளை ஒசூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை வந்து வீரியமாக கடிக்க வைத்து அவரை கொலை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது. இந்த 1.5 லட்சத்தை பரட்டுறதுக்காக அந்த பாலாஜி, அந்த பிரசாந்த் அவரோட ஃப்ரெண்டு நவீன்கிட்ட 1.5 லட்சம் கொடு, பல்க் அமௌண்ட் வரும்னு சொல்லி கேட்டாரோ, இல்லை 1.5 லட்சம் கைமாத்தா கேட்டாரோ, அது உள்ள வேணால் நிச்சயமாக அவர் வந்து ஐயோ பணம் கேட்டான் கடனுக்கு, நான் கொடுத்த இதுக்காக பயன்படுத்திருப்பாங்கன்னு தெரியாதுன்னு கதறினாலும் இல்லை, அவரும் குற்றத்தை ஈடுபட்டிருக்காங்க, அவரும் கைது செய்யப்பட்டிருக்காரு. மொத்தம் 6 பேர் கைது செஞ்சுருக்காங்க. இந்த 1.5 லட்சம் பணத்தை கொடுத்து பாரு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி கரெக்டாக கொலை மாதிரி நம்ம வந்து ஒரு விபத்து மாதிரி கட்டமைச்சிட்டா 3 கோடி பணம் வரும், நம்மெல்லாம் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு ஆசையை தூண்டி, நண்பர்களையும் ஆசையை தூண்டி தினகரன்ட்டு பாம்பை வாங்கி இப்படி ஒரு திட்டமிட்ட ஒரு செயலை அரங்கேற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் பார்வையில் தான் நகர்றாங்க. நகரும் பொழுது நிச்சயமாக 2 பசங்களோட செல்ஃபோன் உரையாடலுமே அதை காட்டி கொடுத்துருது. ஏன் இவங்க இந்த கோணத்தில் போகிறாங்கன்னா, இறந்த அடுத்த கணமே இவங்க வந்து முழுக்க இவங்களுடைய மணி மைண்டடில் இன்சூரன்ஸ் கம்பெனியை நோக்கியே இருக்குது. 4 இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு, இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு இருவரும் அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறதுக்கான பாலிசி என்னென்ன இருக்குது அப்படிங்கிற தேடலில் மட்டும்தான் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதை நோக்கியே நகர்ந்துருக்கிறாங்க. ஸோ இதனால தான் காவல்துறைக்கு மேலும் சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. ஸோ ஒன்று, விபத்துக்கு உள்ளான பொழுதே முதலாக மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்பாக ஏன் காவல்துறையிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்கிற முதல் டவுட்லேயே அவங்க மேலே ஒரு பார்வை இருந்தது. இன்சூரன்ஸ் கம்பெனியே வந்து இங்கே மேலே ஒரு
ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது 2வது பார்வை திரும்புது. 3வது பார்வையில் தந்தை இறந்திருக்கிறார், அதை காட்டிலும் இன்சூரன்ஸ் பணத்தை கிளைம் பண்ணுறதுலே குறிப்பாக இருக்காங்க. அதுவும் 3 கோடி ரூபா ஒரு பெரிய தொகை. அதுலேயும் கடந்த 6 மாதத்தில், அதாவது இவர் இருப்பதுக்கு அந்த விபத்துக்குள்ளாறதுக்கு 6 மாதத்துக்கு முன்பாக தான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 பாலிசி வந்து எடுத்திருக்கிறார். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தோன்னே இறந்ததுன்னா அந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சந்தேக பார்வையை வைப்பாங்க. இப்படி அடுத்தடுத்த சந்தேக பார்வைகளை வைக்கும்போது தான் இவர் மாட்டுறாங்க. மாட்டி 6 பேரும் கைது செய்யப்படுறாங்க, வாக்குமூலமும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது சார்ந்து வந்து எஸ்பி வந்து ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருக்கிறார். ஸோ இதுதான் நடந்தது, இப்படி தான் நடந்ததுங்கிற ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த செய்தி வரும்பொழுது எல்லாருக்குமே பார்க்க வேடிக்கையாக அப்படி கடந்து போயிடலாம். பட் எந்த இடத்துல வந்து நிற்கிதுன்னா, சொத்துக்காக அப்பாவை கொலை பண்ணுற கதெல்லாம் இன்றைக்கி நேரத்தில் எல்லா காலங்கள்லையும் இருந்திருக்குது. இப்போ டிஃப்ரெண்ட்டாக பாம்பு வச்சு ஒரு விபத்து போல் சித்தரிக்கிறது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் அது நிறைய மாட்டிடுறாங்க. இதுக்காக தான் அந்த உத்ரா கொலை வழக்கு சொன்னேன். உத்ரா கொலை வழக்கிலும் இதே தான் நடந்தது. கணவன் சொத்துக்காக பாம்பை வலுக்கட்டாயமாக பிடித்து கடிக்க வைத்து அந்த இடைவெளியில் கண்டுபிடிக்க, அதே மாதிரி தான் இந்த கேஸ்லேயே சிமிலாக நடந்திருக்கு. ஸோ பெத்த பசங்களே அப்பாவை இன்சூரன்ஸ் பணத்துக்காகவும் அந்த அரசு வேலைக்காகவும் கொண்டுட்டாங்க அப்படிங்கிற செய்தி அப்படி இந்த செய்தித்தாளில் பார்க்கும்போதே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த இன்சூரன்ஸ் பணத்துக்காக நண்பரை கொலை செய்து நாடகம் ஆடிய கும்பல் அப்படின்னு நிறைய செய்தி பார்த்தேன். பட் இந்த தந்தைங்கும் போது 55 வயசு, அவர் முடிஞ்ச வர ஒரு லேப் டெக்னீஷியனாக கவர்மெண்ட் ஒர்க்கில் என்ன சேர்த்து வைக்க முடியாது சேர்த்து வச்சிட்டாரு, நல்லா படிக்க வச்சிட்டாரு. இதை தாண்டியும் ஒரு கோழைத்தனமாக குறுக்கு வழியில் சீக்கிரம் பணம் வரணுங்கும்போது யாரை வேணாலும் பலியாக கொடுக்கலாம்ங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்க செல்லும் போதே மனித தன்மையை இழந்தவர்கள், ஒரு மிருகத்தோடு வாழக்கூடிய தன்மை உள்ளவர்கள் தான் சொல்லணும். ஸோ இந்த கேஸை பார்க்கும்போது ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இதை பதிவு நினச்சேன். ரொம்பவே ஒரு பேசு பொருளாக அந்த செய்தியை பார்த்தவர்களுக்கு மனம் உறுத்தக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இது இருந்தது. இதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அதாவது திருவள்ளூர் நடந்த சம்பவத்தை பார்த்துருந்தீங்கன்னா, இது பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப இது மாதிரி நிறைய செய்திகள் படித்தாலும் இது எங்கே நோக்கி இந்த சமூகம் போகுது, இப்போ பணத்துக்காக இது எங்கே போகுது அப்படிங்கிற ஒரு எல்லையை முடியும் இல்லை. ஏன்னா இந்த சொசைட்டி வந்து தாத்தா பாட்டி எனக்கு பிறகு இந்த சொத்து மகனுக்கு கிடையாது, பேரன்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்த தலைமுறை போய், எனக்கு அடுத்து இந்த சொத்து என் மகனுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்த தந்தைகளுடைய ஜென்ரேஷன் போய், எனக்கு அடுத்து சொத்து நான் தான் அனுபவிக்கணும். அதாவது சொத்துங்கிறது நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படி சொல்ல வரல, எதுவாக இருந்தாலும் அப்போ ஒரு அடுத்த ஜென்ரேஷன் கடத்துறது தான் குடும்பம். அந்த குடும்பங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்லேருந்து மனிதன் விலகி செல்கிறான் அப்படிங்கிற உதாரணமாகத்தான் இந்த செய்திகள்லாம் அமைகிறது. ஸோ இதை பற்றின உங்களோட எண்ணங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு கொடூரமான சம்பவம் நிச்சயமாக என் மனதை பாதிச்சிருக்கு.